ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, பாண்டியனும் சோழனும் வீடு தேடுறதுக்காக போயின்னு இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே தேடுவாங்க. எந்த இடத்துலையுமே வீடு அவங்களுக்கு செட் ஆகாது. அட்வான்ஸு வாடகை அதிகமாக தருவாங்க. நீங்கள் டிரைவராக இருக்கிறீங்க, நீங்கள் ஒழுங்காக வாடகை தர மாட்டீங்கன்னு சொல்லிவிட்டு அதுவும் கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க பல்லவனை கொண்டு போயிட்டு காலேஜில் குரூப் 1 எக்ஸாமில் சேர்த்து விட்டுட்டு வருவாங்க, டியூஷன் கிளாஸில். அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ பணம் கட்டினீங்கன்னா இங்கே கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டியன் கிளம்பி மெடிக்கல் ஷாப்புக்கு தான் போவார். அங்கே பேசிவிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி வருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் சோழன் தான் முதலாளி பார்க்குறதுக்கு போவார். ஏன்னா அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா அட்வான்ஸு, 20,000 ரூபா வாடகை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவ்வளோ காசுக்கு நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்பாரு. நான் மேனேஜ் பண்ணிப்பேன்டா, நிலாவை நான் சந்தோஷமாக வச்சுக்கணும், வீட்டை விட்டு காலி பண்ணினாவே போதும், எனக்கு நான் நிம்மதியாக இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி தான் சோழன் சொல்லுவார். உடனே டேய் நீ பண்ணுறது ரொம்பவே அகலக்கால் வைக்கிற, நீ கொஞ்சமாவது யோசித்து செய்ய மாட்டேங்கிற, இதெல்லாம் ரொம்ப ஓவருடா. நம்மளுக்குன்னு அழகாக ஒரு வீடு கம்மியாக வாடகையில் இருக்கும், நம்ம அதில் பார்த்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் சொல்லுவார். இவர் அதெல்லாம் கேட்கவே மாட்டார். எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் தான் பிடிச்சிருக்குது பாரு, பால்கனிலாம் இருக்குது, நல்லா இருக்குது, நான் இங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்தா தான் நாங்கள் உங்களுக்கு வீடு விடுவோம், இல்லைன்னா 2 பேர் கேட்டு போயிருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு விட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லும் போது, நான் ஈவினிங்குள்ளார கொண்டு நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் நேராக என்ன பண்ணுவார், அவருடைய முதலாளிகிட்ட தான் போயிட்டு கேட்குறதுக்கு போவார். ஃபஸ்ட்டு டீ வடை எல்லாம் வாங்கிட்டு கொடுத்து விடுவார். முதலாளி ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, டீ குடிங்க, வடை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னடா சோழா, என்னைக்கில் அது அக்கறையாக இன்றைக்கி ரொம்பவே கவனிக்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இல்லை முதலாளி, ஒன்றும் இல்லை, கை செலவுக்கு காசு வேணும், தெரியும்டா, நான் பாக்கெட்டில் காசு இருந்தாவே உனக்கு கண்ணு பொறுக்காதே, இந்த 500 ரூபான்னு. 500 ரூபா யார் கேட்டா, என்கிட்டே இருக்குது அந்த 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவார். அப்புறம் என்னடா வேணும், எவ்வளோடா காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, எனக்கு ஒரு 2.5 லட்ச ரூபா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படின்ட்டு அவர் தலை குனிஞ்சு கீழே விழுவார். எதுக்குடா இவனுக்கு இவ்வளோ காசு, எதுக்கு நான் தரணும், எப்போ பார்த்தாலும் காசு காசுன்னே தான் கேட்டுருப்பியாடா, என்கிட்ட எப்போ காசு இருக்கும், எப்போ பிடுங்கலானே வருவியா, நீ காசு இல்லை ஒன்றும் இல்லை, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு, அப்படியே காசு எதனா கொடுக்கலன்னா நான் பெட்டியில் வச்சுருந்தேன், அந்த காசு தேடின்னு போகிறதுக்கு வருவேன். என்ன முதலாளி இப்படிலாம் பேசுகிறீங்க, எப்படின்னா என்னடா நீ செய்யாதையே சொன்ன, நீ செஞ்சது தானே சொன்னேன், நான் சும்மா என்கிட்ட காசு கேட்கறதுனா தயவுசெய்து என்கிட்ட வராத, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். முதலாளி, எனக்கு உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறா, ஃபஸ்ட்டு நிலா பிரிஞ்சு போயிருக்கும்போது நீங்கள் தானே ஹெல்ப் பண்ணீங்க, நீங்கள் தானே ஆரம்பித்து வச்சிங்க பிள்ளையார் சொல்லி போட்டு, இன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு சைடில் நின்று அழ ஆரம்பிப்பார். அவர் தான் அழுதா மனசை இறங்கிடுவார் இல்லையா, இவர் அழற மாதிரி நடிக்க தான் செய்வார், அழமாட்டார். சரிடா சோழா, அழாதடா, நான் வேறு யார்கிட்டனா கேட்டு பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர்கிட்ட கேட்பாங்க. என்ன முதலாளி, எனக்கு சீக்கிரமாக பணம் வேணும்னு கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன்டா உனக்கு பணம் அவ்வளோ அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னா நீ போய் கடன் கேட்கணும், இல்லைன்னா வட்டிக்கு எதனா நகையை கொண்டு போய் வச்சுட்டு பணத்தை வாங்கணும், நீ என்கிட்ட கேட்டுக்கிறடா. நான் இன்னொருத்தங்கிட்ட கேட்டால் அவன் சூழ்நிலை எப்படி இருக்குது, அவன் மனசு எந்த நேரத்தில் எப்படி இருக்கும், எப்படி யோசிப்பான், அதுக்கேற்ற மாதிரி டைமுக்கு தகுந்த மாதிரி தான்டா கேட்க முடியும், எடுத்தேன் கவுத்தனா போய் பணம் கொடு நான் கேட்க முடியும், உன்ன மாதிரிலாம் என்னெல்லாம் கேட்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். முதலாளி, கொஞ்சம் எப்படியாவது வாங்கி கொடுங்களேன். சரி, அப்புறம் என்ன வாங்கி தரேன்டா, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுறா, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். சரி, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காசு இருந்தால் கொடுத்து விடுங்களேன், நான் தான் ஃபஸ்ட்டே ஒரு 500 ரூபா கொடுத்தேன் இல்லைடா உனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, 500 ரூபாய் இல்லை, ஒரு 20,000 ரூபா எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எதுக்குடா இவ்வளோ காசுன்னு கேட்டுருக்கிறேன், என்ன தேவைக்காக தான் காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நானும் நிலாவும் தனி கொடுத்தனும் போகலான் இருக்கிறோம், வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இது, இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதே உங்களால் தான், அடுத்து நாங்கள் எங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கு நீங்கள் கூடவே இருந்து எங்களை பண்ணுவீங்க, சந்தோஷமாக வச்சுப்பீங்கன்றதுனால தான் நான் உங்களை கேட்டேன், என் கூட பிறந்த அண்ணங்கிட்ட கூட நான் கேட்கல, நான் உங்ககிட்ட கேட்குறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால்,
நான் உங்களை வந்து கூட பிறந்த அண்ணன் மாதிரி தானே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு அவர் மனசுக்குள்ளே இளிச்சவாய் நான் தானே அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். அடுத்தது வந்து பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். கிளம்பிட்டு உடனே போயிட்டு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துருவாரு. அந்த இடத்துல கேட்பாங்க, என்னப்பா ஈவினிங் தான் வரேன்னா அதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பணம் வாங்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த கண்டிஷனுக்குலாம் உங்களுக்கு ஓகேன்னா நான் பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்டை மூடணும், நேரத்தோடு வரணும், ரொம்ப ஆளுங்களாம் வரக்கூடாது, தண்ணி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குமோ ஒரு ஓனர் வீட்டில் அது எல்லாருமே வந்து சொன்னாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க சார், நான் பார்த்துக்கிறேன், முதல்ல நீங்கள் காசை பிடிங்க சார்னு சொல்லிட்டு காசை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பி வந்துடுவார். அடுத்தது வீட்டுக்கு தான் காமிப்பாங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியனும் பல்லவனும் வந்து ஃபோனில் படம் பார்த்துட்ருப்பாங்க. உடனே சேரனும் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு, ஏன்டா என்னை விட்டுட்டு பார்த்தீங்க, இது முதல்லலாம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நடந்த கதையை வந்து பல்லவன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதுதான் நான் பாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏன்டா என்னை கூப்பிட்டு வந்து வச்சு பார்க்க மாட்டீங்களா, நீங்கள் மட்டும்தான் பார்ப்பீங்களா கேட்டதுக்கு, ஏன்னா நீயே சும்மா வேலை செஞ்சுட்டுருக்குற, அந்த நேரத்தில் அப்புறம் நாங்களும் தானே சும்மா உக்காந்துக்கணும், அதனால் நான் பார்க்குறேன்ட்டு பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாண்டியன் வந்து பல்லவனும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி கதை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நிலா வருவாங்க. என்ன ஆச்சரியமாக இருக்குது அண்ணன், நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டுருக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாம்ப்பா சைட்டில் ஏதோ இன்றைக்கி வேலை கம்மி தான், அதனால் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டு நான் உனக்கு டீ போட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் வேண்டாம் நான் உட்காருங்க, இப்போ தான் நான் குடிச்சிட்டு வந்தேன் நான் அப்படின்னு நிலா சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன்கிட்ட கேட்பாங்க, என்ன பாண்டியன் நீ கூட சீக்கிரமாக வந்துட்டுருக்குற, இல்லைங்க வேலை எதுவும் இல்லை, வண்டி எதுவும் இல்லை, அதனால தான் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்படியா, ஆனால் சோழன் ஏதோ தப்பு பண்ணுறாரு உங்களுக்கு எதனா தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பார். என்ன தப்பு பண்ணுறாரு, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா, நீ ஏன்ப்பா அதெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் தான் சொல்லுவார். இல்லை நான் இப்போல்லாம் எப்போவுமே நான் கால் பண்ணாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் காலை உடனே எடுத்துருவார், பேசுவார். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால் எடுக்கவே மாட்டேங்கிறாரு, பேசவும் மாட்டேங்கிறாரு, கட் பண்ணி விடுறாரு. கேட்டால் எனக்கு பிஸியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏதோ அவர்கிட்ட கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது, எனக்கு ஒன்றும் அது சரிப்பட்டு வரல, ஆனால் ஏதோ தப்பு பண்ணுறாருன்னு மட்டும் எனக்கு தோணுது, அதுதான் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லின்னு இருப்பாங்க. பாண்டியன் வந்து எதனா கண்டுபிடிச்சிருவாங்களான்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணுவார், அவராக போய் வாலண்டியர் என்ன பண்ணுவார், அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, அவனை வந்து நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, அவன் எப்பயும் போல் தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நீங்கள் வாலண்டரியாக வந்து பேச மாட்டீங்களே, அப்போ நீங்கள் தப்பு செய்யறதுல நீங்களும் கூட்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கேட்பாங்க. ஐயோ நீங்கள் வேறு தப்பாக நினச்சிக்காதீங்க, அவனை பற்றி தப்பாக பேசுனீங்களே, தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நான் பேசினேன், அப்போ ஆளை விடுறா சாமி, நான் கடைக்கே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் சாவி எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பி போயிடுவார். உடனே பல்லவங்கிட்ட தான் போவாங்க. டே உனக்கு எதனா விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஐயோ அண்ணி சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது, எதனா இருந்தால் நான் சொல்லிவிடுவேன், ஆளை விடுங்கடா சாமின்னு அவர் ஃபோனை தூக்கிட்டு வெளியில் போயிடுவார். உனக்கு இருப்பா நான் டீ போட்டுன்னு வரேன்னு சொல்லிட்டு சேரன் உள்ளே போயிடுவார். இல்லையே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அடுத்தது வந்து வானதி வந்து டாக்டரை தான் போய் பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். வாங்க வானதி சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சும்மா இருக்கிறேன், அதனால தான் உங்களை பார்த்துட்டு சும்மா பேசிட்டு போகலான்னு வந்தேன், நான் பேஷண்ட் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதுனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்லுவாங்க. அதனால் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே டாக்டரை, நீங்கள் எப்படி படிச்சிங்க, எப்படி இங்கே முடிச்சிங்க, எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் தான் பிறந்தேன், யாரும் எங்கள் வீட்டில் டாக்டர்லாம் கிடையாது, நான் மட்டும் தான் டாக்டரு, ஆனால் என் சொந்தக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எங்களை அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, நீ எல்லாம் டாக்டர் படித்து என்ன செய்ய போகிற, சாதிக்க போகிற, ஒழுங்காக இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருன்னு சொன்னவங்களே நான் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வந்திருக்குறாங்க, அவங்கள ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கும் சரி பண்ணி கொடுக்கும்போது இன்றைக்கி அவங்க தலை குனிஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு என்னை பாராட்டிட்டு போனாங்க, இப்போ எனக்கு அது எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜோக்கெல்லாம் அடிச்சுட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அவர் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தார் இல்லையா பாண்டியன், நேராக வானதி கடைக்கு தான் வருவார். எங்கடா வானதி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, கடையில் இருக்கிற பையன்கிட்ட பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சரி நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவார், 1/4 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் வானதி வந்து சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. என்ன வானதி சிரிச்சுக்கிட்டே வர அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்பார். உடனே இல்லை பாண்டி, டாக்டர் வந்து நம்ம உம்மன் தானே இருப்பார்னு நினச்சோம், செம்ம ஸ்மார்ட்டு, நிறைய ஜோக் அடிக்கிறாரு, என்னால் சிரித்து வயிறு வலியே வந்துடுச்சு எனக்கு, என்னால் அங்கே உட்காரவே முடியல, அதனால தான் நான் வெளியிலே வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. சொன்ன ஜோக்கை வந்து திரும்பவும் சொல்லுவார் பாண்டியன்கிட்ட. அவங்க வந்து பாண்டியன் சிரிக்கவே மாட்டார், அமைதியாக நின்றுருப்பார். இதெல்லாம் ஒரு ஜோக்கா, இதுக்கெல்லாம் நீ இப்போ சிரிச்சிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இது உனக்கு ஜோக் இல்லையா, என்னால் தாங்க முடியலப்பா, நான் பயங்கரமாக சிரித்தேன், ஒருவேளை நான் சொன்னது உனக்கு ஜோக் மாதிரி தெரியலையே என்னவோ, டாக்டர் சொல்லியிருந்தா உனக்கு ஜோக் மாதிரி தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுவாங்க. உடனே வானதி வந்து, அவரும் விவசாய குடும்பத்தில் தானே பிறந்துட்டு வந்தார், ஆனால் எவ்வளோ நல்ல படிப்பு படிக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் ஆகிருக்கிறாரு, ஏன் நீயும் ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் தானே வந்த, ஏன் உன்னால் படித்து பெரிய ஆளாக முடியாதா அப்படின்ற மாதிரி தான் மூஞ்சல் அடிச்ச மாதிரி கேட்பாங்க. அப்படியே வந்து பாண்டியன் வந்து ஷாக்காகி நிற்பார். எனக்கெல்லாம் அந்த வசதி இருந்தால் நான் கண்டிப்பாக படிச்சிருப்பேன், எங்கள் வீட்டில் வசதி இல்லை, எங்கள் அண்ணன் தான் எங்களை எல்லாருமே பார்த்துட்டுருக்குறாரு, அவருக்கு நாங்கள் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்றதுனால தான் நாங்களாக வந்து ஓரளவுக்கு படிச்சுட்டு வெளியில் வேலைக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு, ஐயோ நான் தப்பாக நினச்சிக்காத பாண்டி, அவர் அவ்வளோ கஷ்டத்துலேயும் படிச்சுட்டு வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்ல வந்தேன், நீயும் படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறதுக்காக சொன்னேன், மற்றபடி வேறு எதுவும் நீ தப்பாக நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லுவார். ஐயோ பாண்டி ஏன் அதுக்குள்ளே வந்துட்டு உடனே போகிறேன் அப்படின்னா, இல்லை சும்மா தான் வந்தேன், நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நான் கிளம்புறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, இவங்க உடனே வானதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நீ கிளம்புறதுனா கிளம்பு, நான் போயிட்டு டாக்டர்கிட்ட மறுபடியும் அந்த ஜோக்கை கண்டினியூ பண்ணுறேன் நான் சொல்லிட்டு, பேஷண்ட்டு யாருன்னா தம்பி யாருன்னா வந்தாங்களா என்னடா அப்படின்னு கேட்பாங்க, யாரும் இல்லைக்கா அப்படின்னு, சரி நான் அவர்கிட்டே போய் பேசிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. இவர் பாண்டியனை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே ஷாக்காகி நிற்பார். இப்போ தான் நான் அங்கேருந்து வந்தேன், மறுபடியும் எதுக்கு அங்கே போகிறா, இப்போ என்ன டாக்டரை பற்றி ரொம்பவே அதிகமாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இவங்க வானதி வந்து டாக்டர்கிட்ட பழகிறது பேசுகிறது வந்து, டாக்டர் வந்து வானதியை லவ் பண்ணுற மாதிரி தான் வந்து கதையை வந்து கொண்டு போவாங்க அவருக்கும் இவங்களுக்கும். ஆனால் இவர் பாண்டியன் வந்து தப்பாக நினைப்பார். இதனால் வந்து வானதி வந்து டாக்டர்கிட்ட நீ பேசக்கூடாது, பழகக்கூடாது, இங்கே இருக்கிறத விட்டுட்டு நீ அங்கே போகிற, நீ ஏன் படிக்கிறது பேசுகிறது பழகிறது இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்கிற மாதிரி தான் வந்து கதையை வந்து கொண்டு போவாங்க. அடுத்தது அவர் வந்து வானதிக்கிட்ட பேசுகிறது பழகிறதும் அவர் நடந்துக்கிற விதமும் அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் அஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி தான் வந்து கொண்டு போவாங்க. இதுலேருந்து பாண்டியனை வந்து வெறுத்து ஒதுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து மெக்கானிக் ஷாப்புக்கு கடைக்கு போகும்போது, உன் மேலே ஒரே பெட்ரோல் ஸ்மெல் அடிக்குது, கடையிலெல்லாம் ஒரே பெட்ரோல் ஸ்மெல் அடிக்குது, தண்ணியும் நல்லா இல்லை, இதே பாரு டாக்டர் ரூம்லலாம் பாரு நல்லா ஏசி போட்டு ஜம்முன்னு இருக்கிறாரு, நல்ல பர்ஃப்யூம் ஸ்மெல்லு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால் இப்போது அவருக்கு என்னென்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்காத போயிட்டு டாக்டரை தான் வந்து முழுசாக பிடிக்கிற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. ஆனால் கடைசி வரலையும் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் கதையை கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ பாண்டியனுக்கும் வானதிக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போவாங்க. கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் கதையை வந்து விறுவிறுப்பாக எடுத்துன்னு போகிறதுக்கு வானதியும் டாக்டரும் பழகிற மாதிரி, இல்லை டாக்டர் வந்து வானதி மேலே லவ் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா வானதியோட கேரக்டருக்கு டாக்டர் வந்து கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. அதில் வந்து விறுவிறுப்பு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வானதிக்கும் பாண்டியனுக்கும் சண்டை, இதனால் சண்டை வரும், நீ பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வரும். ஏன்னா வானதி வந்து என்ன தோணுதோ அதை செய்கிற ஒரு கேரக்டரு. ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி நான் பேசினேன் பழகினேன், ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு பாண்டி, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்ட்டு திரும்ப ரிட்டர்ன் வர மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இவர் நிலா வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டனா சோழன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன சர்ப்ரைஸு, நீ வா நிலா நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க அவர் வீடு பார்த்துட்டு வந்தார் இல்லைங்களா, அங்கே தான் வந்து கூட்டிகிட்டு போய் காமிக்கிறதுக்காக இட்டுன்னு போவாங்க. இது என்ன வீடு இது, யாருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ வா சொல்கிறேன், நீ வா சொல்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு எல்லாத்தையுமே ரூமெல்லாம், கிச்சனு, இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம், இங்கே டிவி போட்டுக்கலாம், நீங்கள் இது செய்யலாம் அதை செய்யலாம், இந்த ரூம் நல்லா இருக்கலாம், எங்கள் பால்கனியில் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் யாருக்காக சொல்கிறீங்க, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இருப்பாங்க. எதுக்கு சொல்றேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இங்க வாழ போறோம் இல்லையா, நம்ம இங்க தனி கொடுத்தன வர போறோம் இல்லையா, அதனால தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் நிலா, இது உனக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. நிலாவுக்கு வந்து கோவம் வந்து
சோழனை வந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னடி டப்புன்னு அடிச்சுட்ட நிலா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இன்னைக்கு நாளைக்கான நான் எபிசோட் அப்பவே கேட்டேன், எங்க அப்பா ஏதாவது சொன்னாங்களா, எங்க அப்பா ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, எதுவுமே சொல்லாத தானே இருந்தீங்க. எபிசோட் எதுல முடிச்சிருப்பாங்கன்றத பாத்தீங்கன்னா, யாராவது உங்களை வீட்டு விட்டு போக சொல்லி சொன்னாங்களா, வந்து வீட்டுக்கு இப்ப நான் வந்து வந்திருப்பாரு. உங்களை வந்து வீடு கோவில் பார்க்க கூட்டிட்டு சொல்லி போறேன் சொன்னா நிலாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்படின்ற மாதிரி தான் வந்து கூட நிலா வரட்டுமான்னு வந்து சொல்லிட்டு ரொம்ப சோழன் வந்து வந்து கேட்பாரு. சோழன் எதுக்கு சோழன்? நான் தான் அப்பாவை அதுக்கு இல்ல கூட்டிட்டு நிலா, போக உங்க சொல்லி அப்பாவும் என்ன அதெல்லாம் சொல்றாங்க, ஒண்ணு ஒரு இல்ல, டிவி உன்னை கூட ஏதாவது வாங்க பேசி முடியலையா, ஏமாத்தியோ அவங்க ஒரு வீட்டுக்கு பொண்ணை கூட்டிட்டு வந்து ஒரு போயிட்டாங்கன்னா நாள் ஆசைதான் சந்தோஷமா உங்களுக்கு, வச்சுக்க அதெல்லாம் செய்ய முடியலையா, மாட்டாரு. இங்கே வேணா இருங்க, சொல்லு, நான் நான் மட்டும் வீட்டை போயிட்டு வரேன் பார்த்துட்டு நான் அப்படின்னு பொருள் சொல்லிட்டு எல்லாம் கோவிலுக்கு வாங்கி போவாங்க. போடுறேன், அந்த அந்த இடத்துல வந்து இடத்துல நீ இரு மனோகரும் அப்படின்னு நிலாவும் சொல்லிட்டு தான் சொன்னாங்க. பேசுவாங்க. நான் அதுக்கு ஏன்பா தான் உனக்கும் நான் வந்து உங்க மாமனாருக்கு என்னாலையும் என்ன பிரச்சனை வீடு பார்க்க முடியும், அப்படின்ற மாதிரி என்னாலையும் வந்து உன்னை கேட்டதுக்கு சந்தோஷமா அதெல்லாம் வச்சுக்க ஒன்றும் முடியும், இல்லைப்பா, சொல்ற எனக்கும் பேச்சு திங்ஸ் கேட்க எல்லாம் வாங்கி மாட்டேங்கிறாரு, போட அதனால முடியும்ன்ற தான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்காக தான் தான் வந்து நான் வந்து வீடு சொல்லுவாங்க. பார்த்தேன் நானு இது ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு பண்றாருப்பா, உங்க ரெண்டு அதனால தான் பேரும் வந்து ஈகோ பிரச்சனைக்கு கொஞ்சம் நான் கோவத்துல உங்ககிட்ட பேசியிருப்பாரு. மாட்டிக்கிட்டு நான் நானும் முடிக்கணுமா கோவத்துல கேட்டுட்டேன், அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க தான் அவரு அடிச்சுட்டு உம்முன்னு கோவத்துல வந்து இருக்கிறாரு. கிளம்பி எனக்கு வீட்டுக்கு என்னவோ அப்படி நடந்தே போவாங்க. தெரியலையேம்மா அப்படின்ற நிலா மாதிரி வெயிட் பண்ண, கேட்டதுக்கு நிலா வெயிட் அப்படிலாம் பண்ண ஒண்ணும் அப்படின்னு இல்லப்பா, உடனே இல்ல ஓனர் தான் வேற வந்து என்கிட்ட வேற நிற்பாங்க. என்ன விஷயம் என்னாச்சுப்பா, மறைக்கிறியா வீடு அப்படின்ற மாதிரி பிடிக்கலையா தான் வந்து உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஐயோ இல்லப்பா அப்படிலாம் அப்படின்னு இல்லைங்க சார், சொல்லிட்டு வீடு சொல்லுவாங்க. பிடிச்சிருக்கு, அவங்க நீ ஸ்டேஜ்ல பார்த்துட்டு சொன்னல்லம்மா என்ன நல்லா போறாங்க, தாங்க நான் தாங்க பார்த்துட்டு தாங்குறாங்க, ஒன்றும் நல்லா தப்பா பாத்துக்கிறாங்க, நினச்சிக்காதீங்க இந்த சார், மாதிரி நான் ஒரு அவங்க குடும்பம் பார்த்துட்டு கிடைக்கிறது ரொம்ப வருவாங்க அப்படின்ற கஷ்டம் மாதிரி தான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கு சொன்னல, அந்த மாதிரிலாம் இவங்க கிடையவே வந்து கிடையாதுமா. சரிப்பா அப்படின்னு இங்க சொல்லிட்டு எல்லாரும் உன்னை சொல்லுவாங்க. கஷ்டம் இவர் தான் படுத்திட்டு சோழன் தான் இருக்கிறாங்களே வந்து தவிர்த்து திரும்பவும் உன்னை நிலா யாரும் நிலா நிலான்னு சந்தோஷமா சொல்லிட்டு வச்சுக்கவே இல்லை கூட்டிக்கிட்டே அப்படின்ட்டு ஓடுவாரு. மனோகர் வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் உடனே நீங்க நிலா இந்த சொல்லுவாங்க, மாதிரி அப்படிலாம் வீடு ஒண்ணும் இல்லப்பா, பார்க்கறதா இருந்தா என்ன நான் கூட்டிட்டு போய் சந்தோஷமா வைக்கிறதா தான் இருந்தா இருக்கிறேன், நீங்க நிம்மதியா தான் தயவு செய்து இருக்கிறேன். வந்து இல்லாத என் கூட வீட்டுல வந்து பேச வந்து நம்ம வேண்டாம் அப்படின்ற எல்லாத்தையுமே மாதிரி ரெடி தான் வந்து பண்ணி அவங்க கொண்டு சொல்லிட்டு போறது போவாங்க. தானப்பா ஏன் இன்னும் இல்லை, நீ சாமர்த்தியம், கொஞ்சம் கூட அப்பதானப்பா நான் புரிஞ்சுக்கவே எப்படி குடும்பம் மாட்டேங்கிற, நடத்துறதுன்றது உனக்கு டிவி தெரியும். கூட அதனால வாங்கி போட முடியல, நான் உங்க எனக்கு அப்பா அந்த வீடு அசிங்கப்படுத்துறாரு, பிடிச்சிருக்குது, இப்போ நான் வீடு சோழனுடைய பார்த்தாக்க நீ இந்த ஃபேமிலியில இடத்துல வந்து சோழனை தங்க பிடிச்சிருக்குது, நம்ம மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு சோழனுடைய சொல்றேன், ஃபேமிலியில இருக்கிறவங்க என்னதான் உன் எல்லாருமே பிரச்சனை உனக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி பிடிச்சிருக்குது, வந்து எனக்கு இது கேட்டதுக்கு ஒன்றும் நான் வந்து பெரிய உங்களை வீடு விஷயமா பார்க்க சொல்லி தெரியலப்பா, சொன்னேன்னா அதை அப்படின்னு பத்தி கேட்பாங்க. பேசாதீங்க இல்லை, விடுங்க ஆனால் அப்படின்ற என்னுடைய மாதிரி தான் வந்து கடமைன்னு ஒன்று நிலா இருக்கு வந்து இல்லையா, அதை நான் மனோகர்கிட்ட செய்யணும் சொல்லுவாங்க. இல்லையா அப்படின்ற மாதிரி என்னதான் தான் வந்து இருந்தாலும் நீ சோழன் வந்து மாத்திக்கவே சொல்லுவாரு. மாட்டேம்மா அப்படின்ற மாதிரி தான் இருந்தாலும் வந்து எனக்கு அந்த அவர் அங்கே சொல்லிட்டு இருக்கிறது தான் அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கு, வீட்டுக்கு எனக்கு இங்கே வருவாரு. வர்றது வீட்டுக்கு பிடிக்கல, வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து வரமாட்டேன் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கேருந்து மாதிரி கிளம்பி போகிற மாதிரி தான் வண்டி இருக்கும். எடுத்துட்டு வந்தேன், பார்க்கலாம், நான் கதையை அவ்வளோ வந்து எப்படி தூரத்துல எடுத்துட்டு ரொம்ப போறாங்க. டயர்டா இந்த இருக்குது, வீடியோ உங்களுக்கு மாப்பிள்ள பிடிச்சிருந்தா நீங்க ப்ளீஸ் லைக் கொஞ்சம் எனக்கு பண்ணுங்க, ஹோட்டல் வரலி ஷேர் ரூம் பண்ணுங்க, வண்டி சப்ஸ்கிரைப் ஓட்டிட்டு பண்ணுங்க. வரீங்களா தேங்க்ஸ் ஃபார் அப்படின்ற மாதிரி தான் வாட்சிங். வந்து கேட்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.